டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 52வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீமுக்கும், குஜராத் டீமுக்கும் பெங்களூரோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்துல நடந்துச்சு. இந்த சின்னசாமி ஸ்டேடியத்த பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பேட்டிங் பிட்ச் அது இல்லாம ரொம்ப ரொம்ப சின்ன கிரவுண்டு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்ஸர் அதிகமா பறக்கும், ரன்ஸ் அதிகமா போகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா அந்த மாரி ரன்ஸ்லாம் எதுவுமே போகல. வெறும் 147 ரன்னுக்கு குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த போன மேட்ச் பார்த்தீங்கன்னா, இதே 2 டீமுக்கும் தான் நடந்துச்சு. அகமதாபாத் கிரவுண்ட்ல பெங்களூர் டீமுக்கும், குஜராத் டீமுக்கும். அந்த மேட்ச்ல நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வில் ஜாக்ஸ் வந்து ஒரு அசுரனா மாறி, ஒரு 6 நிமிஷத்துல 50 ரன்னுக்கு மேல ஒரு 100 ரன்ன கடந்து பிரமிக்க வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 16 ஓவர்லயே 200 ரன்ன கடந்திருப்பாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, குஜராத் பழி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா, போன வருஷம் இதே 2023ல பெங்களூர உள்ள வராம தடுத்ததே குஜராத் டீம் தான். ஏன்னா, அதுல சுப்மன் கில் வந்து ஒரு அருமையான நாக் விளையாடுவாரு. சேசிங்ல செஞ்சுரி அடிப்பாரு. ஆனா, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல கொண்டு வரல. அந்த மேட்ச்ல அப்படியே குஜராத்தையே போட்டு அடக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு பெங்களூர் டீம்ட்ட. பவுலிங்கு சரியான பவுலிங்க. முகமது சிராஜ் ஆகட்டும், வைசாக் விஜயகுமார் ஆகட்டும், எஸ்தேல் ஆகட்டும் எல்லாருமே ஸ்வப்னேல் சிங் எல்லாருமே அருமையா போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள அப்படியே பிரஷர்ல கொண்டு போய் விட்டாங்க. பிரஷர்னா பிரஷர் அந்த மாரி ஒரு பிரஷர். அவங்க பவர் பிளேலயே பார்த்தீங்கன்னா, பயங்கர லோ ரன். என்னடா இது சின்னசாமி கிரவுண்ட்ல விளையாடுறாங்களா? லக்னோ கிரவுண்ட்ல விளையாடுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்கலாம். அந்த அளவுக்கு பவர் பிளேல பார்த்தீங்கன்னா, ரன்னு போகல, விக்கெட்டு 7 ஓவர் வரலுமே அவங்க 30, 35 ரன் தான் இருந்தாங்க. அடிக்கவே விடல. கொஞ்சம் கூட குஜராத் டீம எந்திரிக்கவே விடல. அந்த அளவுக்கு கட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க பெங்களூர் டீம. சூப்பரா பார்க்கறதுக்கு அப்படியே அருமையா போயிட்டு இருந்துச்சு. அடடே! பெங்களூர் டீமாடா இது? என்னடா இந்த மாரி விளையாடுறீங்க? இப்படி நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா இந்நேரம் பிளே ஆஃப் என்ன சன்ரைசர்ஸ் கொல்கத்தாவ விட நீங்க தான் முன்னாடி இருந்திருப்பீங்க. அப்படின்ற மாரி நம்ம யோசிச்சிருந்திருப்போம். உண்மதாங்க. பெங்களூர் டீம்ல யாருமே ஃபார்ம்ல இல்ல. ஃபார்முக்கு வந்தா எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் டீம். ஏன்னா அவங்க டீம்ல டீசென்ட்டா ஆடுற பேட்டர்ஸ் தான். ஹெவி ஹிட்டர்ஸ்லாம் கிடையாது. ஹிட்டர்ஸ்ன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் இவரு மட்டும் தான். ஆனா டீசென்ட்டா ஆடுற வித்திமான் சஹா, சுப்மன் கில், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர் இவங்க எல்லாமே டீசென்ட்டான பிளேயர்ஸ். இதுல டேவிட் மில்லர் மட்டும் ஓரளவுக்கு ஆவரேஜ் 70% ஹிட் விளையாடுவார்ன்னு வச்சுக்கலாம். ஆனா மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டான பிளேயர்ஸ். அந்த டீசென்ட்டான பிளேயர்ஸ்னால கூட பார்த்தீங்கன்னா, ரன் ஸ்கோர் பண்ண முடியல. சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா, மேட்ச்க்கு மேட்ச்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சாய் சுதர்சன் கூட இந்த மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கேமரன் கிரீன் பார்த்தீங்கன்னா, அழகா சூப்பரா போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ரன் அவுட் அடிப்பாரு பாருங்க விராட் கோலி. சரியான ரன் அவுட்டுங்க ஷாருக் கானுக்கு. அந்த அந்த ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, தேவையே இல்ல. அந்த ரன்ஸ் தேவையில்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ரன்ஸ் மேல எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். ஆனா அந்த ரன் ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு, அந்த ஃபீல்டர் வேற கன் ஃபீல்டர் விராட் கோலி. விராட் கோலி கிட்டயே அவுட் ஆயிருவாங்க. அ அந்த அந்த பிரஷர் தான். அந்த பிரஷர கொண்டு வந்து குடுத்தது பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீம். அந்த அளவுக்கு பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, பிரஷர்லயே வச்சிருந்தாங்க குஜராத் டீம. குஜராத் டீம் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணாங்கன்னா, ஓப்பனிங்ல. அவங்களோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, சரியா அமையவே இல்ல. விருத்திமான் சகா தொடர்ந்து மேட்ச வந்து சொதப்பிட்டே இருக்கிறாரு. அவரால பார்த்தீங்கன்னா, டீமுக்கு அஃபெக்ட் ஆவுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மிடில்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியான ஆள் அமையல. சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மேட்ச் சரியா விளையாடல. அடிச்சது 147 ரன் 20 ஓவருக்கு. 148 ரன் அடிச்சா வின்னிங்ல கிளம்புன பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, அடினா அடி உங்க வீட்டு அடி, எங்க வீட்டு அடி இல்ல மரண அடி. பவர் பிளேலயே பறக்க வச்சாங்க. அதுவும் விராட் கோலி, ஃபாஃப் டு பிளிசிஸ் 2 பேருமே கலக்கிட்டாங்க. குறிப்பா சொல்லப்போனா ஃபாஃப் டு பிளிசிஸ். பவர் பிளேலயே ஹாஃப் செஞ்சுரி கடந்தாரு. வெறும் 18 பாலுக்கே 50. சரியான பெர்ஃபார்மன்ஸ். செம்ம அடி. அவரு அடிப்பாரு பாருங்க ஒரு 6. அதே மாரி விராட் கோலி அடிப்பாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மோஹித் சர்மா ஒரு 6. சூப்பரா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு அப்படியே பிரமிப்பா இருந்துச்சு. அந்த அந்த மாரி ஷாட்ஸ் எல்லாமே ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கவர்ஸ் மேல 6 அடிக்கிறது எல்லாமே. அத விராட் கோலி சூப்பரா பண்ணாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபாஃப் டு பிளிசிஸும் இன்னைக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. இவங்க 6 ஓவருக்கு 92 ரன் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எங்க இருந்து வந்த குறுக்க அந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணுன்ற மாரி ஜோஸ்வா லிட்டில் வந்து டுப்ளிசிஸ் விக்கெட் எடுப்பாரு. அடுத்தடுத்து விக்கெட்டுங்க. 4 விக்கெட் விழுந்துரும். விராட் கோலி அவுட், மேக்ஸ்வெல் அவுட்டு, வில் ஜாக்ஸ் இறங்குவாரு. வில் ஜாக்ஸ் அவுட், ரஜத் பட்டிதார் இறங்குவாரு. ரஜத் பட்டிதார் அவுட்டு, மேக்ஸ்வெல் அவுட்டு, லாஸ்ட்டா விராட் கோலி அவுட்டு. டடடடன்னு விக்கெட் விழுந்துரும் 5 விக்கெட்டு. என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா பேட்டிங்லாம் அவங்களுக்கு நெறையவே இருக்குது. ஏன்னா, இன்னும் வெளியில பார்த்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக் இருக்கிறாங்க, ஸ்வப்னேல் சிங் இருக்கிறாங்க. இந்த மாரி நெறைய பேர் இருக்கிறதுனால, அவங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் ஈஸி ஆயிருச்சு. சூப்பரா விளையாண்ட விராட் கோலியும், ஃபாஃப் டு பிளிசிஸும் அருமையா ஓப்பனிங் அமுச்சு குடுத்ததுனால, இவங்களுக்கு லாஸ்ட்ல பிரஷர் இல்லாம போயிருச்சு. இவங்க சீக்கிரமாவே அந்த ரன்ன கிட்டத்தட்ட 13, 14 ஓவர்லயே அந்த ரன் அடிச்சுட்டு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க. இன்னைக்கு
பெங்களூர் டீம். இவங்க பார்த்தீங்கன்னா, 10வது இடத்துலருந்து 7வது இடத்துக்கு போயிட்டாங்க. குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா, 9வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா, பெரும் பின்னடைவு இது. இந்த மாரி அவங்க 2 சீசனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. 2 சீசனா கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியா இந்த குஜராத் டீம் விட்டு வெளில போயிட்டு, 5 டைம் கப் அடிச்ச மும்பைய வெளில கொண்டு வந்துட்டாரு. 2 டீம் சாம்பியன் ஆன குஜராத் வந்து பாண்டியா விட்டுட்டு வெளில வந்துட்டாங்க. இத நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கோக்குமாக்கான ரிசல்ட் தான் இந்த சீசன் குடுத்துட்டு இருந்திருக்குது. குஜராத் டைட்டன்ஸும், மும்பை இந்தியன்ஸும். அதுக்கு முக்கியமான பிளேயரான ஹர்திக் பாண்டியா. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது. பார்க்கலாம் அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.